அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் காஞ்சி நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவை தரக்கூடிய அனைத்து நேசங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கலித்தொகையில் 37வது பாட்டு கலித்தொகையில் காதல் மயக்கம் என்ற தலைப்பில் உங்களோடு பேச வருகின்றேன். கலித்தொகை குறிப்பாக குறிஞ்சிக்களி தலைவன் தலைவி இடையேயான உச்சகட்ட காதல் மயக்கத்தையும் அதன் வெளிப்பாடுகளையும் மிக அழகாக சித்தரிக்கிற பாடல்கள். தோழியின் தூண்டுதலும் தலைவனின் கண்ணியமான காதலும் இயற்கை பயன்படுத்தி காதலர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதால் அமைந்துள்ளது. காதல் மயக்கத்தினுடைய ஊர்களில் தோழியினுடைய தூண்டுதல் எப்படி இருக்கும்னா, தலைவி தன் காதலனுடன் மகிழ்ந்திருந்ததை தோழி அறிந்திருந்தும் அவளிடம் நேரடியாக கேட்காமல் தன் காதலன் பற்றி பொய்யாக கூறி தலைவியின் மனதில் உள்ள காதல் உணர்வை வெளிக்கொண்டு வருவாள். இது தலைவியின் காதல் மயக்கத்தை வெளிப்படுத்துவது. தலைவனின் தோற்றம் எப்படி இருக்குன்னா, தலைவன் வரும் அழகியல் தோற்றத்தை கண்டு தலைவி மயங்குவாள். வயமான் அடித்தல் தேர்வான் போல தொடைமாண்ட கண்ணியன் என்ற அடி போல வலிமையான தோள்களை உடையவன் என்று தலைவன் தோற்றத்தை கண்டு தலைவி மயங்குவதாக தோழி கூறுவாள். இது தலைவன் அவளின் காதல் மயக்கத்தின் ஒரு பகுதியாக அமையும். இப்படி காதலை மிக அழகாகவும் மிக அருமையாகவும் ரம்யமான வரிகளை கொண்டு இருக்கக்கூடிய அந்த காதல் பாடல் கலித்தொகையில 37வது பாடல். கயமலர் உன் கண்ணாய் காணாய் ஒருவன் வயமான் அடி தேர்வான் போல தொடைமாண்ட கண்ணியன் வில்லன் வரும் என்னை நோக்குமும் முன்னத்தின் காட்டுதல் அல்லது தான் உற்ற நோய் உரைக்கால் பெருமான் பல் நாளும் பாயல் பாரே என் படகர் கூர்ந்து அவன் வயின் சேயேன் மண் யானும் துயர் உழைப்பேன் ஆயிடை கண் நின்று கூறுதல் ஆற்றான் அவன் ஆயின் பெண் அன்று உரைத்தல் நமக்கு ஆயின் இன்னதும் காணான் அளித்தலும் உண்டு என்று ஒரு நாள் என் தோல் நெகில் உற்ற துயரால் துணிந்து தந்து ஓர் நன் இமை செய்தேன் நறு நுதல் ஏனல் என கிளியாம் கடித்த ஓம்பு உணத்து அயல் ஊர் ஊர்ந்து ஆட ஒரு ஞான் வந்தனாய் ஐ சிறிது என்று ஊக்கி என கூற கையால் நன்று என்று அவன் ஊக்கும் கை நெலும்பும் பொய்யாக வீழ்ந்தேன் அவன் மார்பில் வாய் செய்து ஒய்ய ஆங்கு எடுத்தனல் கொண்டல் மேல் பொய் அறியேதன் போல் கிடந்தேன் மண் ஆயிடை மெய் அறிந்து ஏற்று எழுவேன் ஆயின் மற்றொயின் என் குழாய்பு செல்வ என கூறி விடும் பண்பின் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல். பொதுவாகவே இந்த முற்றிய தானியங்களை விலங்குகளையும் பாதுகாப்பதற்காகவும் சேதப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகலிலே ஆண்களும் பகலிலே பெண்களும் இரவில் இளைஞர்களும் வயல் காவல் இருப்பவர். அப்படி காவலுக்கு போன குறிஞ்சி நிலத்தை சார்ந்த குறப்பெண் ஒருத்தி தன் காதல் குறித்து தோழியிடம் கூறுகிறாள். நான் வயலில் இருக்கும்போது வில்லும் அம்பும் ஏந்திய ஒரு இளைஞன் ஒருவன் தப்பி ஓடிய மானின் காலடி தேடிக்கொண்டு வருவதோடு நடித்து கொண்டு தினமும் அந்த வழியாக வருவான். வந்து அவனை பார்த்து கொண்டு நிற்பான். என்னை பார்த்து கொண்டு நிற்பான். ஆனால் எதுவும் பேசாமல் போய்விடுவான். இரவில் நான் படுக்கையில் இருக்கும்போது இவன் ஏன் வருகிறான் என்று நினைத்து பார்த்தேன். அவன் பார்வையில் என் மேல் அவனுக்கு விருப்பம் உள்ளது போல தோன்றியது. அது பற்றி அவனோடு பேச நினைத்தேன். ஆனால் நான் முன்பெண் தெரியாதவன் எப்படி நானே பேச தொடங்குவது நினைத்து பேசாமல் இருந்து விடுவேன். சிறிது காலத்தில் அவன் வருகையை எதிர்பார்த்து என் மனமும் இயங்க தொடங்கியது. என் மனதிலே அவன் இப்படி ஒரு ஆசையை வளர்த்துவிட்டு பேசாமல் போய் விடுவானோ என்று தவித்து இருந்த நிலையில் ஒரு நாள் அவன் வந்தான். அப்போது நான் வயலில் உள்ள ஒரு ஊஞ்சலில் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தேன். அவனிடம் என்னை கொஞ்சம் விரைவாக ஆட்டி விடுகிறீர்களா என்று கேட்டேன். அவனும் அதற்கு சம்மதித்து விருப்பத்தோடு என்னை விரைவாக ஆட்டிவிட்டான்.
நான் மறந்து ஏதோ கை வழுக்கி விழுவது போல அவன் மார்பில் சாய்ந்து விழுந்தேன். நான் நினைத்தது போல அவனும் என் கை வழுக்கி விட்டதாக நினைத்து என்னை தன் உதட்டை கடித்து கொண்டு என்னை கீழே விழுகாமல் பக்குவமாக பிடித்து அணைத்து கொண்டான். நான் பயத்தினால் மயங்கியது போல அவன் நெஞ்சிலே கிடந்தேன். பின்பு அது தப்பு என்று மனம் சொல்ல மயக்கம் தேர்ந்தவள் போல துள்ளி எழுந்தேன். நான் மயங்கி கிடந்த நேரத்தில் அவன் என்னை என்ன வேண்டுமெனாலும் செய்திருக்கலாம். நானும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தேன். ஆனால் அவன் மிகவும் பண்பு மிக்கவனாக நடந்து கொண்டான். ஆனால் கவனமாக போய் வா என்று சொல்லிவிட்டு நான் நடந்து மறையும் வரை என்னையே பார்த்து கொண்டு நின்றான். அவன் விரும்பும் காதலை மட்டுமே ஒழிய என் தேகத்தை அல்ல என்பதை நான் மெய் செலுத்தேன் என்ற பாடல் இன்று அதே குறவர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தான் நாகரீகமாக குறைவானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஒரு தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற யதார்த்தமான ஊமையை ஒரு பக்குவமாக எடுத்துக் கூறுவதாக இந்த கலித்தொகை 37வது பாட்டு. பொதுவாகவே ஒரு தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த தருணத்தை ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவன் வரமாட்டானா என்று ஒரு ஏக்கத்தை தலைவின் மனதில் விட்டு சென்றக்கூடிய அந்த காதல் தான் உண்மையான காதல் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும். கலித்தொகைக்குள்ள இருக்கிற நிறைய நிகழ்வுகளை சின்ன சின்ன விஷயத்தை ஒரு சாதாரணமாக ஒரு மான் ஓடி வந்த அந்த தடத்தை பார்த்து தினமும் ஒரு ஆடவன் வருகின்ற அந்த தருணத்தையும் அவள் தன்மேல் அவன் பார்வை பட்டதனால் தன் மனதில் ஒரு காதலை உண்டு பண்ணி உள்ளது என்பதையும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுதான் இந்த கலித்தொகையின் இன்று கலித்தொகையில் சொல்லக்கூடிய பாட்டு என்று சொல்லி, நீ அருகிலே இருந்தால் உன்னை அணைத்துக் கொள்வேன், நீ தொலைவிலே இருந்தால் உன்னை நான் நினைத்துக் கொள்வேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி பல இடங்களில் தன்னுடைய நிலையை உயர்ந்திருக்கூடிய இந்த கலித்தொகை பாடல், அதுல பாத்தீங்கன்னா, நீயும் தவறில்லை, காதலன் பிரிவால் வருந்தும் தலைவியே, உன் மீது தவறு இல்லை, உன்னை புறங்கடை போதர விட்ட உன்னையே வெளியே வரவிட்ட முமரும் தவறில்லை, உனது குடும்பத்தினரும் தவறு செய்யவில்லை, காதல் வயப்பட்ட நீயும் உன்னை அனுப்பியவர்களும் தவறு செய்யவில்லை, பறையறைந்து அல்லாது செல்லற்க யானையை நீதான அனுப்பும் போது பறைசாற்றி எச்சரிப்பது போல மன்னன் உன் வருகையை அறிவிக்காமல் சென்றதே தவறு என்று தோழி தலைவியை தேற்றுகிறாள் என்று ஒரு இடத்துல பதிவு செய்வாள். ஏனென்றால் காதலன் பிரிவால் வாடும் தலைவியை தோழி தேற்றும் போது தலைவி தன் வருத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு தன்னையும் தன் தலைவனையும் தன் பெற்றோர்களையும் குறை கூறாமல் தலைவனால் ஏற்பட்ட துன்பத்தையும் அவனிடமே சொல்ல விரும்புவது போல தோழி பேசுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இந்த கைக்குலை திணையில் ஒருதலை காதலையும் ஒருதலை காமத்தையும் மிக அழகாக சொல்லியிருக்கூடிய நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் மண்ணுள்ளவரை இந்த விண்ணுள்ளவரை நான் வணங்கும் தமிழ் உள்ளவரை வாழும் என்று கூறி ஒரு கவிதையோடு இந்த உரையை முடிக்கின்றேன். உறக்கம் என்னை இழுத்துச் செல்ல, உறக்கம் என்னை இழுத்துச் செல்ல, உன் நினைவுகள் அதை கலைத்துச் செல்ல வருகிறது கனவு, மிக விரைவாக வா, கனவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.